வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுனாக்க பழங்குளத்து ஐயனார் கோயில். பழங்குளத்து ஐயனார் கோயில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த கோயில் எந்த அளவுக்கு விசேஷம் இருக்குங்கிறது. ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 110 குதிரைக்கு மேலே இந்த கோயிலில் சிலையாக வடிச்சிருக்காங்க. அனைத்துமே பக்தர்களால் செய்யப்பட்ட இந்த குதிரைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலுடைய நுழைவாயில் இருபுறமும் கிட்டத்தட்ட ஒரு 110 குதிரைகளை இங்கே கட்டியிருக்காங்க. அனைத்துமே பக்தர்களால் கட்டி கொடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னாக்க அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய இந்த கோயிலில் எனக்கு என்னது வேணும், என்னது நடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய மனசில் வேண்டிக்கிறாங்க. ஸோ சில பேர் வேண்டுதலுக்கு முன்னாலேயே கட்டுறாங்க, சில பேர் வேண்டுதலுக்கு பிறகு கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்டது தான் இந்த 110 கோயில் 110 குதிரைகளுடைய சிலைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுபோல் உலகமெங்கும் தமிழர்கள் வாழும் அனைத்து உள்ளங்களும் இங்கே அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி, அவங்களுடைய கோரிக்கையை சொல்லி, அவங்களுடைய மனக்குமரல்களை சொல்லி இங்கே வழிபடுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறுது, அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகுது. அந்த சந்தோஷத்தில் அவங்க இந்த ஐயனார் கோயிலுக்காக இத்தனை குதிரைகளை கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரும் அந்த கல்வெட்டு மாதிரி அந்த சிலைக்கு கீழே எழுதிடுறாங்க. இது ஒரு நினைவு சின்னமாக இங்கே அமைஞ்சிட்ருக்கு. இது போன்ற ஒரு இத்தனை குதிரைகள் உள்ள எந்த ஒரு ஐயனார் கோயிலையும் நீங்கள் இதுவரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க இந்த கோயிலை நான் உங்களுக்காக காணொலியில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி ரோட்டில் சடையார் கோயிலுங்கிற ஊரில் இருக்குது. மன்னார்குடி ரோட்டில் தஞ்சாவூர் டு மன்னார்குடி ரோட்டில் சடையார் கோவில்ங்கிற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மிகவும் பிரசித்தி பெற்ற ஐயனார் கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலங்களில் மற்றும் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த கோயில் பார்க்கப்படுகிறது. நம்ம இன்னும் கோயிலுக்கே போகல, இவ்வளோ தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். குதிரைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் பூர்த்தியாகும் இல்லை, அவ்வளோ தூரம் அந்த குதிரைகள் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க எக்காரத்தை கொண்டும் பெண்கள் நுழைய அனுமதி கிடையாது. ஸோ ஆண்கள் மட்டுமே இங்கே அனுமதிக்க விடுகிறார்கள். ஏன்னா அப்படி ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு ஐதீகம் பின்பற்றிட்டு வராங்க. புகழ்பெற்ற சிறப்புமிக்க இந்த ஐயனார் கோயிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம ஐயனார் கோயிலுடைய முகப்புக்கு கோயிலுடைய முகப்புக்கே இப்போ தான் வந்திருக்கோம். இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழங்குளத்து ஐயனார் திருக்கோயில் சடையார் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூர் டு மன்னார்குடி ரோட்டில் சடையார் கோயிலுங்கிற ஊரில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது தூண்டில்கார் அப்படின்னு ஒரு இஷ்ட தெய்வம். இது பழமையான தெய்வங்களில் இது ஒன்று. தூண்டில்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோபால் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பழங்காலத்து தெய்வங்களில் இருந்து இது முன்னோர்கள் வழிபட்ட ஒரு திருக்கோயிலாகும். அப்படியே அதன் அடிப்படையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த தெய்வங்களுடைய பேர் எனக்கு சொல்ல தெரியல, என்ன தெய்வங்கள் தெரியல. மற்றும் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்புமிக்க இந்த தெய்வங்களை நம்ம பார்த்துட்ருக்கேன். இது எல்லாமே முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள். அதன் அடிப்படையில் நம்ம அப்படியே பின்பற்றி நம்மளும் கும்பிட்டுக்கிட்டே வரோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்க நம்ம பரம்பரையில் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட இந்த தெய்வத்தை பின்பற்றிகிட்டே வரோம். இந்த சிலைகள் யாவும் பார்த்திங்கனாக்க மண்ணால் கட்டப்பட்டிருக்கு. ஒன்று கூட கருங்கல் சிலை கிடையாது. இவ்வளோ நேர்த்தியாக அந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்களுடைய நோக்கமே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தெய்வத்தை கண்டால் பயப்படணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல தோற்றத்தை அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. வணக்கம் மக்களே. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலில் பெண்கள் நுழைய அனுமதி கிடையாது. அதில் போர்டே வச்சுருக்காங்க. இதெல்லாம் தொன்று தொற்று பழங்காலத்திலேருந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அதைப்படி நாங்களும் நடந்துக்கிறோம். இந்த போகிற சிமெண்ட் ரோடு தான் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இனிமேல் தான் நம்ம இந்த ஐயனார் கோயிலை
பார்க்க போகிறோம். ஸோ இதுவரையும் நம்ம வந்து இன்னும் சாமியே பார்க்கல. முகப்பு என்ட்ரன்ஸ் இதை தான் பார்த்துட்டு வரோம். இந்த சாலை நிறைவில் தான் இந்த கோயில் இருக்குது. உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு தோட்டத்தில் உள்ளே வச்சுருக்காங்க அந்த கோயில். இதை நம்ம அந்த கோயிலை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம சூழ்ந்த, அதாவது இருள் சூழ்ந்த, காடு சூழ்ந்த, அந்த சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த ஒரு உள்ளுக்குள்ளே தான், இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த அய்யனார் கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து யாரும் இதுவரையும் வீடியோ எடுத்ததோ படம் பிடிச்சதோ கிடையாது. ஸோ சிறப்பு அனுமதி பெற்று உங்களுக்காக இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன். இது கோயிலோட அருகாமையில் வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். நிஜமாகவே பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு, இந்த பகல்லையுமே இந்த வெளிச்சத்துலேயுமே இந்த வெயில்லையுமே கூலிங்காக இருக்குது. இந்த இடம் பயங்கரமான இடமா இருக்குது. ஸோ இந்த பழங்குளத்து அய்யனார் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த அய்யனார் கோயிலோட முகப்பு தோற்றம். உள்ளே தான் அருள் பாலித்து வரும் அய்யனார் நமக்காக காட்சியளிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கோயில் முறைப்படி தெய்வத்தை வந்து படம் பிடிக்கக்கூடாது. அதனால் மக்களே, பக்த கோடிகளே, இத்துடன் இந்த காணொலியை நிப்பாட்டிக்கிறேன். உள்ள போய் நம்ம சாமி கும்பிட்டு உங்களுக்காகவும் உலக மக்கள் அனைவருக்காகவும் வேண்டிக்கிட்டு இந்த பழங்குளத்து அய்யனாரை சாமி கும்பிட்டு நம்ம வருவோம். நீங்களும் கண்டிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி ரோட்டில் அமைச்சிருக்கிற இந்த அருள்மிகு பழங்குளத்து அய்யனார் கோயிலை வந்து வழிபடுங்க. அவருக்கு வேண்டிக்கங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அற்புதமான இந்த ஆலயத்தை வீடியோ எடுக்க அனுமதித்த நம்ம ஐயா அவர்களுக்கும் மற்ற ஊர் பெரியவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.